முழங்கால் மூட்டு எனக்கு தேய்ஞ்சிருக்கு. அதுக்கு நான் பிஆர்பி தெரப்பின்னு சொல்றாங்களே, அது எடுத்துக்கலாமா டாக்டர்? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. பிஆர்பி அப்படின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாங்கிறது நம்ம உடம்புல இருந்து இருக்கக்கூடிய பிளட்ல இருந்து எடுக்கப்பட்ட பிளேட்லெட்ஸ வச்சு தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. சாதாரணமா கீழ விழுந்தா ஒரு சின்ன சிராய்ப்பு கையில ஏற்பட்டா கூட, அந்த சிராய்ப்பு வந்து 10 நாள்ல ஆறிடுது. அப்போ இந்த சிராய்ப்பு ஆறக்கூடிய செல்ஸ் நம்ம உடம்புலயே இருக்கு. இதுதான் ஹீலிங் பவர், நேச்சுரல் ஹீலிங் பவர். ஹீலிங் செல்ஸ் ஆஃப் அவர் பாடி. இதே மாதிரி பிளேட்லெட்ஸ்ங்கிறது ரத்த அணுக்கள்ல சிவப்பணு, வெள்ளையணு, பிளேட்லெட்ன்னு சொல்றோம். தட்டை அணு. ஸோ இந்த பிளேட்லெட்ஸ்ல தான் நெறைய குரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப இந்த பிளேட்லெட்ஸ உபயோகப்படுத்தி எப்படி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோல்ல ஏற்பட்ட காயங்கள் ஆறுதோ, அது மாதிரி முட்டியில ஏற்பட்ட முட்டியிலயோ, இல்ல வேற மூட்டுகளில் ஏற்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற வியாதியையும் நம்ம பிளேட்லெட் ரிச் தெரப்பி மூலமாக சரி பண்ணலாம். இது எப்படின்னா, உடம்புல இருந்து எடுக்கணும். பேஷண்ட்டினுடைய பிளட்ட வந்து அவங்க வெயின்ல இருந்து எடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும்? குறைந்தது 30லிருந்து 60 எம்எல் வரைக்கும் எடுக்கணும். அவங்கவங்க வெயிட்ட பொறுத்து. ஒரு பேஷண்ட் வந்து வெறும் 50 கிலோ இருக்காங்க அப்படின்னாக்க, 55 கிலோ இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து 30 எம்எல் பிளட் எடுத்தாலே போதும். அதே பேஷண்ட் வந்து 80 கிலோ இருக்காங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு 50லிருந்து 60 எம்எல் பிளட் எடுக்கணும். எடுத்து அதில இருக்கக்கூடிய அந்த தட்டை அணுக்கள செப்பரேட் பண்ணணும். பிரிக்கணும். பிரிச்சு அத வந்து இன்ஜெக்ஷனா போட்டு இது மாதிரி புண்ண ஆத்தலாம். தலைமுடி நெறைய இது ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு போடலாம். அதே மாதிரி ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் அதனுடைய ரீஜெனரேஷன் மீள் உருவாக்கத்துக்கும் இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா யூஸ் ஆகும். அப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிஆர்பி தெரப்பி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடம்பு வெயிட் எவ்வளவு இருக்கு? அவங்களுடைய வயசு எவ்வளவு இருக்கு? இத பொறுத்து தான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எவ்வளவு எடுக்கணும்? அதே மாரி எத்தனை முறை இந்த இன்ஜெக்ஷன் குடுக்கணும்? இது 2மே அவங்களுடைய வெயிட்ட பொறுத்தும், அவங்களுக்கு எப்போ இந்த வியாதி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ சீக்கிரமே வந்துட்டாங்க, வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு 2லிருந்து 3 டோஸ், 1 மாசத்துக்கு 1 டோஸ். அது மாதிரி போட்டோம்னாலே, அது எஃபெக்ட் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனா, அதே 80 கிலோ வெயிட் அவங்க ரொம்ப நாள் ஆயிருச்சு டிசீஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கு 3லிருந்து 6 டோஸ் குடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு தூரம் பிளேட்லெட்டை எடுத்து 6 டோஸ் குடுக்கிறத விட, அவர்களுக்கு அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ எடுத்து போட்டோம்னா, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை விட அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து 6லிருந்து 8 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த மூட்டு தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய வலி 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, இல்ல இன்னும் யங்கர் ஏஜ்லயே கூட வராங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆனால் அதற்கு அவர்கள் அவர்களுடைய வெயிட்டை பொறுத்து, அவர்களுடைய வயதை பொறுத்து 2 டோஸோ, 3 டோஸோ, 5 டோஸோ, 1 மாதத்திற்கு 1 டோஸ் அது மாதிரி தேவைப்படும்.